RSS பாதுகாப்புல அவர் இருக்கார். என்னத்துக்கு அவன் மறையிற? தம்பி இது சினிமா இல்லை, அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கும். கூட இருக்கிறானா குழி பறிக்கிறானா நமக்கு தெரியாது. விஜயை விஜய் ரசிகர்கள் விஜயை RSS பிடியிலிருந்து காப்பாற்றுங்கள். அவர் பரிதாபத்துக்குரிய பலியாடா மாறி அமித்ஷா கையில் சிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து அவரை காப்பாற்று. இது ஆரம்பம். விஜயை பயன்படுத்தி ஒரு பகல்காம் தாக்குதல் மாதிரி 41 பேரை தீர்த்துட்டாங்க. அடுத்தாற்போல் தீபாவளி டைமில் ஒரு கலவரம் வரலாம். இது போல பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். தேர்தல் நெருங்குறவன் நடந்துக்கிட்டு இருக்கு. ஜாக்கிரதையாக இருக்கும். காவல்துறை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். கைது செய்யணும். விஜயுமே கைது செய்யணும். அவர் வெளியில் இருக்கிறது அவருக்கு நல்லது. RSSகாரர்கள் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. விஜய் மேலே அக்கறை இருந்ததுன்னா நீங்கள் அவரை கைது பண்ணி ஜெயிலில் பாதுகாப்பாக வச்சிருக்கணும். எந்த தலைவனும் தன் தொண்டன் இறப்பதை விரும்ப மாட்டான். விஜய் கிட்ட இருந்து அதுக்கு பதிலே காணவே. செத்து போனவங்க உன்னுடைய கட்சியை உன்னை பார்க்க வந்தவன் அனுதாபம் தெரிவிக்கல. நீ இதை அரசியல் ஆக்காதீர்கள். இதை வச்சு நான் அரசியல் பண்ண விரும்புகிறேன். அவன் அரசியல் ஆக்குவேன்னு வந்தா அவர் வருவார். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார். சார் வணக்கம். இப்படி இவ்வளவு நெருக்கடியான இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுங்கள் என்று நீதிமன்றம் கூறிவிட்டது. ஏற்கனவே சென்னை சைபர் கிரைமில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர் பதிவிட்டிருந்த ஒரு ஒரு தூண்டும் விதமான ஒரு பதிவு, ஒரு தேசத்துக்கே ஒரு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு பதிவு. அந்த ஜென்சி புரட்சி ஏற்படணும், நேபாள் போல பங்களாதேஷ் போல தமிழ்நாட்டில் ஏற்படணும் அப்படின்னு சொன்ன அந்த ஆதவ் அர்ஜுனா அவருடைய பதிவு. இப்போது அந்த பதிவையொட்டி நேற்று தினமே நீதி அரசர் தெளிவாக சொல்லிட்டார், நடவடிக்கை ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு. உத்தரகாண்டில் தற்போது ANI செய்தியாளர்கள் மைக்கை பிடிச்சி இப்போ கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை உண்மை விரைவில் வெளியே வரும், நீதிக்காக நாங்கள் தொடர்ந்து முயற்சிட்டு இருக்கோம், நிச்சயமாக உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் மறைமுகமாக சஸ்பென்ஸாக உள்ளூரில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் திமுக சதி செஞ்சிருக்குன்ற மாதிரி தான் இவரும் மறைமுகமாக அதை சொல்ல வர்றாரு. அவங்க சொல்லி ஆகணும். ஆதவ் அர்ஜுனா ஏற்கனவே டெல்லிக்கு போயிருந்தாரு, இப்போ உத்தரகாண்டில் இருக்கிறாரு. என்ன இதெல்லாம் எப்படி பார்க்குறது? ஆக RSS பாதுகாப்பில் அவர் இருக்கார். அவங்க ஆட்சியை நடத்துகிற இடங்கள்ல தானே இருக்காரு. அங்கே எல்லாம் தானே போகிறார். ஏன்ப்பா எப்போற உனக்கு என்னத்துக்கு மறையிற? பழக்கம் இல்லை, ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு கட்சியிலையும் போய் லாட்டரி சீட்டு விற்று கோடீஸ்வரன் வாங்கிட்டு இருந்தேன். இங்கே வந்தால் நல்லா வளமான வாழ்க்கைக்கு அடி இருக்குன்னு வந்த பாவம். இதெல்லாம் வரும்னு எதிர்பார்க்கல. அதை தான் நாங்கள் முதல்ல இருந்து சொல்கிறோம். தம்பி இது சினிமா இல்லை, அரசியலில் என்ன வேணாலும் நடக்கும். கூட இருக்கிறானா குழி பறிக்கிறானா நமக்கு தெரியாது. ஆதவ் அர்ஜுன் மாதிரி புஷி ஆனந்த் மாதிரி ஆளுங்களாம் வச்சுன்னு அப்படி தான் போகும். ஆனால் நீயா வச்ச அவங்க திணிச்சாங்க உண்மையான. உனக்கும் ஆதவ் அர்ஜுனுக்கு என்ன தொடர்பு? உண்மையில திணிச்சாங்க. இந்த ஆட்கள்லாம் கொண்டு வச்சாங்க. அரசியல் தலைவர்கள் பூரா மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அமலாக்கத்துறைக்கு கிட்ட சிக்கன அத்தனை அதிமுக நீ காணாம போனதுக்கு என்ன காரணம்? அத்தனை பேரும் அமலாக்கத்துறையில் மாட்டவங்க. ஒரு அதிமுகவினுடைய ஆட்சி என்ன மாதிரி ஆட்சிங்கிறதுக்கு நீங்கள் இருக்கிறப்ப சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் பாருங்க, யார் நடத்துகிறா அத்தனை. இல்லை சார், இப்போ எனக்கு வெளிப்படையான ஒரே ஒரு கேள்வி தான் சார். ஜென்சி புரட்சி ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டரில் ஒன்று ட்வீட் போடுறாரு. தேச துரோக வழக்கு அவர் நிச்சயமாக அவர் மீது பதிவு செஞ்சுருக்கணும். ப்ரோவோக் பண்ணுற மாதிரி இருக்குது, தூண்டுற மாதிரி இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா தாவேக்காவினர் ஏஐயில் ஒரு செட் பண்ணி ஒரு பீரங்கி மாதிரி வச்சு ஒரு ஆயுதங்கள்லாம் கிரியேட் பண்ணி அறிவாலயத்தில் ஷூட் பண்ணுற மாதிரி, அறிவாலயத்தை தகர்க்கிற மாதிரிலாம் ஏஐயில் கிரியேட் பண்ணுறாங்க. ஏஐயில் இன்னும் பயங்கரமாக பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலே ஒரு வன்முறை காடாக்குற மாதிரி தாவேக்காவினர். இது இவர் போட்ட ட்வீட் 20 நிமிஷத்தில் டெலிட் பண்ணுறாரு. அந்த டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்படிலாம் ஏஐயில் கிரியேட் பண்ணி டக்குன்னு இறக்குறாங்க ட்விட்டர் அக்கௌண்ட்டில். அப்போ எவ்வளோ தேச பாதுகாப்புக்கு ஒரு குந்தகம் விளைவிக்கக்கூடிய பதிவுன்னு நமக்கு அப்பட்டமாக தெரியும். நான் சொல்கிறேன், ஏன் இன்னும் வரைக்கும் வழக்கு பதிவு செய்யலை? உரிய வழக்கு நேரத்துக்கு உள்ளே இருக்கணுமே ஆதவ் அர்ஜுனா. இது அது யார் பாதுகாப்பில் இருக்கார்? யார் பாதுகாப்பில் இருக்கார்? அப்போ பிஜேபி தான் போட சொல்லியிருக்கா சார் ப்ரோ? ஆமாம், நான் தான் சொல்கிறேனே. எலெக்ஷன் நெருங்க இன்னும் நிறையா வரும். அமித்ஷா வழக்கம். ஆனால் வழக்கமாக அவர் என்ன பண்ணுவாருக்கு தெரியும். ஒரு திருவிழாவில் ஒரு கலவரத்தை பண்ணுவாங்க, மத கலவரத்தை உண்டாக்குவாங்க. நல்ல காலம் நவராத்திரி ஒழுங்காக போயிடுச்சு. அடுத்த தீபாவளியில் ஏதாவது பெரிய கலவரம் உண்டாங்க. தீபாவளியிலே பாஜக அதெல்லாம் செய்யும். தேர்தல் வருது, அதனால் தமிழ்நாடு அரசு ஜாக்கிரதையாக இருக்கு. தீபாவளி அன்னைக்கு பெரிய கலவரத்தை உண்டாக்கலாம்.
ஓ தீபாவளி கொண்டாடாமல் பண்ணாங்க, இந்துக்கள் பண்டிகை கொண்டாடாமல் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு மத கலவரத்துக்கு அவங்க தயார் பண்ணுவாங்க. ஜாக்கிரதையா ம் ம் இதெல்லாம் தேர்தல் நெருங்க 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 வரிசையாக வரும். ஆமாம், பீகாரில் தான் பகல்காம் தாக்குதல் வந்து பேக் ஃபயர் ஆகிப்போச்சு. ம் ராகுல் காந்தி அங்கே புடின்னு பிடிச்சிட்டாரு. ஓட் சோர்னு மூஞ்சுக்கு முன்னாடியே கத்திவிட்டாரு. பார்லிமெண்ட்லேயே கத்துறாரு. நிர்மலா சீதாராமன் இதை விட காலமாக பேச முடியாது. யூஆர் அ தீஃப்னார், பேசாமல் உட்காந்துட்டு பார்லிமெண்ட்டில் சொல்கிறார். அது மாதிரிலாம் பேச முடியாது, கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு. என்ன பண்ணிடுவேன் நீ தீஃப்னு? ஆமாம் நான் திருடன் தான், என்ன பண்ணிடுவேங்கிறத அவங்க கேட்க. ஆமாம் நான் திருடினேன், என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு. அதே தான் இப்போ வந்து ஆதவர்ஜன் வந்து யாருடைய பாதுகாப்பில் இருக்கார்? அமித்ஷாவுடைய பாதுகாப்பில் இருக்கார். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், விஜயை வந்து விஜய் ரசிகர்கள் விஜயை ஆர்எஸ்எஸ் பிடியிலிருந்து காப்பாற்றுங்கள். அவர் பரிதாபத்துக்குரிய பலியாடாக மாறி அமித்ஷா கையில் சிக்கிக்கிட்டு இருக்கார். அவர்கிட்ட இருந்து அவரை காப்பாற்றுங்க, அவ்வளோதான் நம்ம வந்து சொல்லணும். தமிழக அரசு அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததுக்கு என்ன பார்க்குறீங்க? வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒன்றிய அரசனுடைய உள்துறை அமைச்சரே அவரை வந்து தான் இதில் பின்னாடியில் இருக்கும்போது வேகமாக நடவடிக்கை எடுக்க முடியாது. ஓ பார்த்து அந்த சூழ்ச்சியெல்லாம் பார்த்து பொறுமையாக தான் எடுக்கணுன்றீங்க. கவர்னர் ரவி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினாருங்க. எந்திரிச்சு போகிறது, வெளிநடப்பு செய்கிறது, ஸ்டண்ட் அடிக்கிறது, அதெல்லாம் பண்ணார். இன்றைக்கி என்ன ஆனார்? அமைதியாக இருக்கு. அப்படியே அப்படியே கொண்டு போய் விட்டு இப்போ இன்றைக்கி வந்து ரவிங்கிற ஒரு ஆளை நமக்கு தெரியும், ஞாபகம். இப்போ அவர் இல்லாமே ஆக்ட் பாஸ் ஆகிற அளவுக்கு வந்து இப்போ உச்சநீதிமன்றம் வழி என்னையா போடுறது, கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிட்டார். அதுதான் ஸ்டாலின். ஓகே ஓகே. நெருப்பு பற்றி எறிகிறது நெருப்பு பிடிக்கிறதாங்க, இரும்பு துரு பிடிக்கிறது நெருப்பு பிடிக்கிறது தான். ஓ பற்றி எறிகிற நெருப்பை உடனே அணைச்சிடலாம், இரும்பு துரு பிடிச்சோன்னா காலி. ஸ்டாலின் இரும்பு துரு பிடிக்கிற மாதிரி. ஓகே. மெதுவாக போய் கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து உள்ள ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவார். அப்பேற்பட்ட சாமர்த்தியம் இருக்குது. அவரை எதிர்த்துக்கிட்டு நீங்கள் நிற்கிறீங்க, பார்க்கலாம். இப்போ எல்லா ஊடகங்களையும் பிரேக்கிங் நியூஸாக அண்மை செய்திகளாக வந்து கொண்டிருப்பது வந்து ஆதவர்ஜினா இரவுக்குள் கைதாகலாம் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உத்தரகாண்டுக்கு கூட வெளி மாநிலத்தில் இருக்காரு, வேற ஒரு பேஸ்கெட் பாலில் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறதுனால ஒரு பொறுப்பில் இருக்கிறனால அது சம்மந்தமாக போயிருக்கேன் அப்படின்றாரு. மேபி வெளிமாநிலத்துக்கு கூட நம்மளோட டீம் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல்லாம் வருது, நியூஸஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ இது இரவுல கைது செய்ய வாய்ப்புகள் இருக்கா? அதே கைது செய்யணும். நான் தான் சொல்கிறேன், விஜயவே கைது செய்யணும், அவருடைய பாதுகாப்புக்காக நான் சொல்கிறேன். அவர் வெளியில் இருக்கிறது அவருக்கு நல்லது இல்லை. ஆர்எஸ்எஸ்காரர்கள் என்ன வேணாலும் போயிடுவாங்க. விஜய் மேலே அக்கறை இருந்ததுன்னா நீங்கள் அவரை கைது பண்ணி ஜெயிலில் பாதுகாப்பாக வச்சிருக்கு. அதை தான் சொல்கிறேன். விஜயை காப்பாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விஜயை கைது பண்ணி சிறையில் வந்து பாதுகாப்பாக வைங்க. இல்லாட்டி போனால் அரசியல்காரர்கள் எதை வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா மத கலவரம் ஒன்று நடத்தியாச்சு, ஒரு அரசியல் தலைவருடைய கொலையை ஒன்று பண்ணிட்டாக்க அந்த அனுதாப ஓட்டு ஒன்று வாங்கலாம் இல்லை, அது நம்ம தமிழ்நாடுக்கு பேர் போடுதாச்சு. அதனால் அதுக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும். விஜய் இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். விஜயை பாதுகாப்பதற்காவது விஜயை கைது பண்ணி சிறையில் போட்டு பாதுகாப்பாக வச்சிருக்கேன். விஜய் சார்பில் நான் கேட்டுக்கிறேன், அவருடைய உயிருக்கே ஆபத்து வரலாம், பண்ணிட்டு திமுக மேலே பழியை போடலாம். அதனால் இதெல்லாம் நம்ம மனசில் பண்ணுறது பழைய கால அனுபவங்களை வச்சு நான் சொல்கிறேன். இந்த ஆனந்த், இந்த நிர்வல்குமார், அதே போல் இந்த ஆதவ் அர்ஜுனா, இவங்க தான் முகமாக அறியப்படக்கூடியவர்கள் தாவேக்காவில். இவர்களே இப்போ தற்போது கைது செய்யக்கூடிய சூழ்நிலையில் இன்று இரவுக்குள்ளோ அல்லது நாளைக்குள்ளோ வந்து கைது செய்வார்கள். 3 பேருமே ஆர்எஸ்எஸ் தான். 3 பேர் அரசு தானே சார்? ஆனால் இவர் காங்கிரஸ்காரராக இருந்திருக்காரு முன்னாடி. ஆனந்த் எந்த கட்சியில் இல்லை. ஆனந்த் எங்கே வெற்றி யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு அங்கே போய் உட்காருவார். ஓ அப்படி வர்றத ஆள் தானே. ஓகே ஓகே. எங்கே போய் நின்னாக்கா லாட்ரி திட்டமிட்டு அவர் இறக்கியிருக்காங்க. அவருக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? லாட்ரி டிக்கெட் எங்கே விற்கலாம், இந்த ஆட்சிக்கு வந்ததுன்னா லாட்ரிக்கு தடை விதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இது பண்ணுறது, அதுக்காக வர்றது தாங்க, பொழப்புக்காக வர்றது. ஓ அதனால் அவங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்கள். அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஓகே. விஜயை ஆர்எஸ்எஸ் பிடியிலிருந்து காப்பாற்றுங்கள். உங்களுக்கு உண்மையாக உங்கள் தலைவர் மேலே அக்கறை இருந்தாக்கா விஜயை வந்து ஆர்எஸ்எஸ் பிடியிலிருந்து காப்பாற்று. இதில் இன்னொரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலையா? இப்போ ஒரு பக்கம் சொல்கிறீங்க பின்னாடியில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மத்திய அரசுங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் பின்னாடி இருக்குது, அதனால் ஸ்டாலின் பார்த்து பக்குவமாக ஒன்னொன்றையும் செய்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அதே சமயத்தில் ஒரு ப்ரோவோக் பண்ணுற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. பொது சமூக சிவில் சமூக மத்தியில் தாவேக்காவில் யாராவது ஒருத்தர் வந்து கட்டுப்பாட்டை மீறி ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒன்று ரெண்டு செஞ்சுட்டான், அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா
இந்த ஆட்சிக்கு அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பேரை ஏற்படுத்திடாதா, ஒரு களங்கம் ஏற்படுத்திடாதா, அதையும் கருத்துல கொள்ளணும்ல மாண்புமிகு முதலமைச்சர். அதனால தான் அவர் அமைதியா இருக்காருங்க. ரியாக்டே பண்ணி அவர் என்ன ஒரே ஒரு லைன் சொன்னார், எந்த தலைவனும் தன் தொண்டன் இறப்பதை விரும்ப மாட்டான். அது ஜனநாயகபூர்வமான வார்த்தை. அது விஜய் கிட்ட இருந்து அதுக்கு பதிலே காணமே. செத்து போனவங்க உன்னுடைய கட்சியை உன்னை பார்க்க வந்தவன், அனுதாபம் தெரிவிக்கல நீ. அதே அந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்காரு. அப்புறம் இதை அரசியல் ஆக்காதீர்கள். இதுக்கு மேல அவர் என்ன சொல்ல முடியும்? இதை வச்சு நான் அரசியல் பண்ண விரும்பல, நீ அரசியல் ஆக்காத, அவ்வளவுதான் அவர் சொன்னாரு. அவன் அரசியல் ஆக்குவேன்னு வந்தா அவர் வருவார். கவர்னர்கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. கவர்னர் வெளிநடப்பு பண்ணார், திராவிடங்கிற வார்த்தையை இது பண்ண மாட்டேனாரு. எல்லாத்துக்கும் சேர்த்து அசம்பிளிலேயே பதில் சொன்னார். சொல்லிட்டு போனால் போட்டு விட்டார். உலகமே காரி துப்புச்சு கவர்னரை பார்த்து. கவர்னர் உரையை எதிர்த்துக்கிட்டு உறுப்பினர்கள் தான் வெளிநடப்பு பண்ணுவாங்க. கவர்னரை வெளிநடப்பு பண்ணி புது இதை உண்டாக்குனார். கேவலப்படுத்தினான் அந்த ஆள். அப்புறம் கோர்ட்டு போச்சு. இன்னொரு தடவை நிறுத்தினா முன்ன உள்ள தள்ளிடுவாங்க, நடவடிக்கை எடுப்போம். நீ யாருன்னு கேட்டாங்க. உன்னால் நீ பண்ண உன்னை வச்சு பாஜக விளையாடின விளையாட்டில் இந்தியாவில் இருக்கிற அத்தனை கவர்னருக்கு மரியாதை போச்சு. இது ஒரு ஆளாக இப்படி பண்ணுறாரு. சாதாரண அடி இல்லை, அது கவர்னர் கொடுத்த அடி. இந்தியாவில் இருக்கிற அத்தனை பாஜக கவர்னர் அத்தனை பேத்துக்கு கொடுத்த அடி. ஒரு கவர்னர் வச்சு பாஜகவை ஆட்டம் காட்ட வைக்கிற வச்ச சாமர்த்திய ஸ்டாலின் இருக்குது. அதனால தான் ஸ்டாலினை கிட்ட வரும் அந்த பயம். அமித்ஷா அந்த பயம் பயப்படுறாரு. நேற்றைய தினம் ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட, திராவிட சிந்தனை கொண்ட ஒரு அதிகாரி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களிடம் நம் பேட்டி கண்ட பொழுது அவர் குறிப்பாக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னதே வார்த்தை தான் அவரும் குறிப்பிட்டிருந்தார். விஜயை கை வைப்பதற்கு அவ்வளோ சீக்கிரம் பாஜக அனுமதிச்சிடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். இந்த நீதிமன்றத்தில் இந்த ஹியரிங்ஸ் போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நீதியரசர் கடுமையான சாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த செய்தி கொண்டுட்டு இருக்க இன்னொரு செய்தியும் வருது. அந்த 8 பேர் கொண்ட குழு, அனுராக் தாக்கூர் ஒரு பாஜக எம்பி, கடந்த காலத்தில் துவேஷ பேச்சுக்களை பேசி கடுமையான வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டவர். அவர் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார், இங்கே உடனடியாக எனக்கு அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி. He is not an special investigation team. He is not an official. இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இவர் முதலமைச்சருக்கு டைரக்டா ஒரு கடிதம் எழுதி எனக்கு அறிக்கை கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு முதலமைச்சருக்கு கொடுக்கணும்னு ஒரு அவசியம் இருக்கா? இந்த ஹியரிங்ஸ் போய்கிட்டு இருக்க போது அனுராக் தாக்கூர் அந்த ஸ்பெஷல் இந்த டீம் அமைச்சிருந்தாங்களா, NDAல 8 பேர் MP கொண்ட குழு, அவங்க கேட்கறாங்க, இது எப்படி பாக்குறது? அப்படித்தாங்க அந்த அர்ணாப் கோசாமி ஆடிக்கிட்டு இருந்தான். போலீஸ் போய் நிக்குது கைது பண்றதுக்கு. என்ன யாரு கைது பண்ண முடியும்? என்ன நினைச்சுக்கிறோம், 4 தட்டி கூட்டு மும்பைல நடந்து. அது மாதிரி இவனுங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பானிபூரி விற்கிற பசங்க கிட்ட எல்லாம் என்னத்தை பதில் சொல்லு? பானிபூரி வித்துக்கோ, இது தமிழ்நாடு, ஜாகிரதையா. உன் ஊர் இல்லை, இங்க எங்கேயும் அதெல்லாம் பேசாத. முதலமைச்சர்கிட்ட நீ அறிக்கையோ, நீ யாரு இந்த ஊர்ல பேசுறது? இல்ல அதான் சார், இவங்க ஒரு அபிஷியலும் கிடையாது இல்ல சார், மத்திய அரசு கிடையாது, இவங்க ஜஸ்ட் அன் எம்பி. இவங்களாவே கட்சியை நியமிக்குது 8 பேர் கொண்ட எம்பியை. இவங்க யாரு சார் நம்ம முதலமைச்சர்? அது தான் அவர் கொடுத்த சம்பளத்துக்கு கோவறான், அதுக்கு என்ன பண்றது? அதை போய் நம்ம பொருட்டாவே மதிக்கும். அனுராக் தாக்கூர் இருக்காரு, அவன் என்ன அது எவனுக்கு தெரியாது, அவன் என்ன பேசுறான். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், கடந்த 2020ஆம் ஆண்டு இந்த CAA சட்டம் கொண்டு வர பொழுது டெல்லியில யாரெல்லாம் போராட்டம் பண்றாங்களோ அவங்களாம் ஷூட் பண்ணி போட்டு தள்ளுங்க அப்படின்னு ஓப்பனா பேசிய மத்திய அமைச்சர் இப்போது எம்பியா இருக்காரு. அதான் புரியுது இல்ல, மத்திய அமைச்சர் பதவி போய் எம்பி ஆகினார். ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்க்கணும். மென்டல், அவ்வளோதான். மென்டலுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. மென்டல் சைக்காட்ரிக் டிபார்ட்மெண்ட்டுக்கான. ஓகே, அது அந்த கட்சியே அப்படிதான் இருக்கு. ஓகே, இறுதியான ஒரே கேள்வி சார், உங்களை போன்றவர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. நிச்சயமாக இந்த வன்முறை தூண்டக்கூடிய இவர்கள் தாவேக்காவுடைய முன்னணி நிர்வாகிகள் விஜய் உட்பட கைது செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மாண்புமிகு முதலமைச்சரும் பொறுமையாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறாருன்னு சொல்றீங்க. உங்களுடைய நிறைவான கருத்தை பதிவு செய்யுங்க. ஃபர்தரா இந்த திமுக அரசு இந்த பிஜேபி சதியினுடைய முறியடிப்பதற்கு என்னென்னலாம் செய்யணும்? ஃபர்தரா என்னென்னலாம் செய்யணுங்கிறதுக்கு என் வேலை இல்லை. அப்போ எனக்கு மந்திரி பதவி கொடுங்க, இல்லாட்டி என்ன கவர்னர் ஆக்குங்க. ஓகே, அது என் வேலை இல்லை. எச்சரிக்கிறது என்னுடைய வேலை. ஓகே, இதுதான், இது ஆரம்பம். தேர்தல் நெருங்க இது விஜயை பயன்படுத்தி ஒரு பகல்காம் தாக்குதல் மாதிரி 41 பேரை அவங்க தீர்த்துட்டாங்க. அடுத்தாற் போல்
தீபாவளி டைமில் ஒரு கலவரம் வரலாம், எச்சரிக்கிறீங்க. கலவரம் வரலாம். இது போல் பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். தேர்தல் நெருங்கிற வரலும் நடந்துக்கிட்டு இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்குது. காவல்துறையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. எல்லா படியும் போடுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க. ரொம்ப நன்றி.